ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். இப்போ வந்து நாங்கள் எங்கேருந்து பேசுகிறோம்னா ஜப்பான். உனக்கண்டா மாப்பிள்ள ஜப்பான்லேருந்து விஜய் சாரதி சரஸ்வதி. ஸோ வரப்போ மலேசியன் ஏர்லைன்ஸில் வந்தோம். உயிருக்கு ஆபத்தாக ஒரு வயிற்றில் ஒரு பதட்டத்தை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நானும் சரசெல்லாம் வந்து பதறிட்டோம். அப்படின்ற அளவுக்கு உண்மையாக பதறிட்டோம். இப்படி ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதே கிடையாது. அது என்ன ஆச்சு, அப்படி என்னடா பயந்தீங்க அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் பார்ப்பீங்க. வயிறு கலங்கிருச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரஸ், ஃபர்ஸ்ட் டைம் மலேசியன் ஏர்லைன்ஸ். ஹவு டு யூ ஃபீல்? இல்லை, ஃபஸ்ட் டைம் மலேசியன் ஏர்லைன்ஸில் போகிறோம். ரொம்ப கன்வீனியன்ட் ஏர்லைன்ஸு. இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் வந்து ஜப்பானுக்கு ஒரு இது இருக்குது, ஃப்ளைட் இருக்குது. அது வந்து பிகேச்சு தீம்லேயும் இருக்கும் தெரியுமா. அது ஏஎன்ஏவோட தான். ஆனால் ஜப்பானோட அஃபிஷியல் ஏர்லைன்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச விஜேசிடி விளாக்ஸில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். காய்ஸ், இருக்கிறதுலையே இது வரைக்கும் வந்து எக்கனாமி கிளாஸில் பெட்ஷீட்டு தலகாணி கொடுத்தது மலேசியன் ஏர்லைன்ஸாக தான் இருக்கும். அது ஒன்று. அது கொஞ்ச நேரம் கழிச்சு கூலிங் வரும்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா அங்கே முன்னாடி விசிறிட்டு இருந்தாங்க உள்ள. எனக்கு அப்படி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்க, எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் சீட் கிடச்சிருக்கு. அவள் வந்தோடனே ஒருத்தர் சொன்னார், க்ரூ மெம்பர், உங்களுக்கு இங்கே தான் உங்களுக்கு இது கிடச்சிருக்கு, ஆனால் பயப்படாதீங்க, ஒரு ஆர் தான், பயப்படாதீங்க. எப்படி என்னன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம். இதை நாங்கள் சத்தமாக சொல்லக்கூடாது. அகமதாபாத் இப்படிலாம் நீங்கள் பொத்த வேணாம். அகமதாபாத் இதெல்லாம் வந்து எமர்ஜென்சி தான் நம்மளை காப்பாற்றிருக்கு. அதனால் நம்ம உட்காந்தது ஒரு நல்லதாக நினச்சிக்கலாம். அது மாதிரி எதுவும் இல்லை. இருந்தாலும் ஒரு இதை பார்த்தா அந்த ஞாபகம்லாம் வருது. எனிவேஸ் உட்காந்துருக்கோம். அது திறக்கக்கூடாது. சரி, கருப்புசாமி நீ பழக்க தோசை நிற்கிது, எதையோ ஒன்று திறந்து விட்டு தட்டி விட்டுறாரு. யாரு? நான். நீயா? நான். சரி, கருப்பு அதுக்கு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். கருப்பு சாமிகிட்ட வேண்டிட்டு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண சொல்லு. கருப்பா வா கருப்பான்னு. இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது, சார்ஜிங் போர்ட் இருக்குது, நல்ல ஸ்பேசியஸ் லெக் ரூம் இருக்குதுங்க பாருங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். இல்லைன்னா லெக் ரூம்லாம் ஏர் ஏஷியாவில் வந்து சுத்தமாக இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதில் வியட்நாம் போனப்போ ஃப்ளைட்டில் ஒரு 5 மினிட்ஸில் டேக்கப் ஆக போகுது. வைஃபை வந்து எப்படி போங்கன்னா ஒர்க் ஆகும்னு தெரியாது. காசு கொடுக்கணும். வியட்நாம்லேயும் அப்படி தான் காசு கொடுக்கணும். அப்படி போடவே இல்லையே. ட்ரை பண்ணி பாரு, சம்டைம்ஸ் கிடைச்சாலும் கிடைக்கும். Inside flight restroom in the water toilet. ஆல்ரெடி லான்ச்சில் சரியான சாப்பாடு. ஃப்ளைட்டில் ஃபுட்டுன்னு போட்டிருந்துச்சு. சரி, நான் குலாலம்பூர்லேருந்து ஜப்பான் போகிற ஃப்ளைட்டில் ஃபுட்டு வரும், மதியான வேலையை முடிச்சலான்னு பார்த்தா இங்கேயே கொடுத்துட்டாங்க. எனக்கு வெஜ்ஜு மீலு, சரஸுக்கு நான்வெஜ் மீலு. நல்லா சூடாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. நாசிலாமாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரூட் சாலடு, ஏதோ கட் ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். தண்ணி பாட்டிலு, இந்த கப்பு அளவு இதை சொல்லு. கிளாசிக் கர்டு கப்பு சூப்பராக இருக்குது. இதை அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் சொல்லு. பீனட்டு, இதெல்லாம் நம்ம பத்திரமா ஆட்டையை போட்டு போயிடலாம். முடியாததை ஆட்டையை போட்டு போயிடலாம். தண்ணி பாட்டில். மலேசியன் ஏர்லைன்ஸ் தான்டா. இதுக்கு மேலே ஸ்பூனு. ஒரு வாய்த்துக்கு கூட நான் தானி பேக்கில் எடுத்துகிட்டு போட்டு போகலான்னாலும் நல்லா இருக்குமான்னு தெரியல. எடுத்துகிட்டு போய் காலைல சாப்பிட்டுக்க. என்னாலே முடியாது, பட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2 வாய் தின்ட்டு தூக்கி போட்டு போயிடலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். காலையில் சாப்பிடுவோம். 2 வாய் சாப்பிட்டு அது சப்பாத்தி. செமையாக இருக்குது. வெண்டைக்காய், ஒயிட் ரைஸு, சாம்பார் சாதமோ பருப்போ, சப்பாத்திங்க. இன்னும் வேறு மாதிரி அது ஊர் தான். ஜென்ரலாக வந்து
ஃப்ளைட்டில் கொடுக்குற ஃபுட்டு வந்து அவங்க டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் இந்த டைம் சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காய் வந்து பயங்கரமாக அப்படி கிடையாது. மலேசியாவில் அந்த வெண்டைக்காய் காயெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃப்ளேவரில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. எதுவுமே அன்எக்ஸ்பெக்டட். ஆனால் வயிற்றுல தான் ஸ்டஃப் இல்லை. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சரசு இது கீரை, இது காலிஃப்ளவர் நினச்சா, ஆனால் அது காலிஃப்ளவர் தான். இது வந்து பாலக் சிக்கன் இல்லை, சூப்பராக இருக்கா? வேற லெவலில் இருக்குது. சாஃப்டாக சிக்கன் சாப்பிட்றதா வயிற்றில் இடம் இல்லை. சரி கூட ஜூஸ் கொடுப்பாங்க போல, அது ஃப்ரீயா? இல்லையா, லிமிட்டட் வைஃபை அக்சஸ் ஃப்ரீன்னு போட்டுருந்துச்சு. நான் என் ஃபோனுக்கே எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனால் கனெக்ட் ஆகல. ஆனால் சரசு ஃபோனுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா யூஸ் பண்ணுறது ஐஃபோன். இன்ஸ்டாகிராமில் ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஹெச் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருந்துச்சுங்க. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தேரி, தியாகர சிவகுமார், தக் லைஃப், அதுக்கப்புறம் நிறையா படங்கள் இருந்துச்சு. எனக்கு தக் லைஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பர்சனலாக பிடிக்கும். அதனால் அந்த படத்தை நான் போட்டுட்டேன். ஓவராலாக படம் 0, ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் சிம்பு இன்ட்ரடக்ஷனு, கமலோட சின்ன வயசு அந்த டிஏஜிங்லாம் பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே படம் பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக கமலை கைலாசம் கூட்டு போய் மக்கையா பண்ணுவாங்களே, அப்புறம் லைட்டாக தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வெளியில் ஃபுல்லாக மேகம். அப்போ தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. கரெக்டாக ஃப்ளைட்டு போக ஒரு ஜர்கை விட்டாரு பாருங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. லேண்டிங் பண்ணலாம், கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஜெர்னி நான் பார்த்ததே இல்லை. வயிற்ற கலக்குது. சரசுக்கு போகிறது தெரியல, ஜன்னலை பாருங்க, இங்கே போனே தெரியல. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு ஜெர்க்கு போனாங்க, எல்லாமே கட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு ஓட்டிட்டு இருக்கலாம். பேசலாம் நேரத்துக்குள்ளே முடிச்சுக்காங்க. ரொம்ப நேரமாக கீழே இறங்க மாட்டை கட்டிட்டுருக்கான். கட்டி வைத்து சரசு, வெல்கம் டு மலேசியா. வணக்கம். ஃப்ளைட்டில் லேண்டிங்க்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? ஹவு டு யூ ஃபீல்? லிட்ரலி வந்து ஒரு ஹாரர் மூவிக்குள்ளே போயிட்டு இருந்த மாதிரி இருக்குது. இனிமேல் ஃப்ளைட் ஏறுவியான்னு இப்படி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்குலாம் உயிர் பயத்தை காட்டிட்டு பிரமாண்ட மாதிரி ஆச்சுங்க. சீரியஸ்லி சவுண்டெல்லாம் விட்டாங்க. 4-5 பேர் வாக் அப்படின்ற மாதிரி சவுண்ட் விட்டாங்க. பக்கத்தில் இருக்க இவ்வளோ கேவலமாக ஃப்ளைட் ஓட்டி பார்த்ததில்லன்றாரு. ரொம்ப பயமாயிடுச்சுங்களா. ஏன்னா லேண்டிங் அப்போ ரொம்ப ஆக்சுவலாக வெதர் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்தது. நம்ம அவங்களாம் உயிர் காக்கிற சாமி, அவங்களாம் தப்பு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. தப்பு சொல்லலப்பா, தப்பாக நடந்துச்சுன்னா யாரும் போய் சொல்கிறது வீட்டில்? அப்படி இல்லை கிடையாது. நான் வெதர் நிஜமாக ரொம்ப மோசமாக இருந்தது. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, இடி இடிச்சிட்டு இருந்தது. அவங்க எவ்வளோ நம்மளை காப்பாற்றணுமோ அவ்வளோ காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ பசிக்குது, காலை கடனை முடிக்கணும், கக்கா போகணும். ரூமுக்கு ஃபோன் பண்ணேன். டோக்கியோவில் இருக்க ரூமு வந்து நாங்கள் போகிறதுக்கு 8 மணி ஆயிரும். சரசுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ண சொன்னால், ஃபோன் பண்ணால் அவங்களுக்கு ஃபோன் போகல. சாப்பிட்றதுக்கு ஹோட்டலும் இல்லை. இந்த பக்கம் வெளில போனால் தான் இது இருக்குது, கேஃபிட்டேரியா மாதிரி. வெளியில் போனால் தான் இமிக்ரேஷனு, தமிழ் ஹோட்டல்ஸ் கிடைக்கும். இங்கே இருக்குது பாரு, ஏதாவது கறின்னு போட்டிருக்கேன். இருக்குது வெஜிடேரியன் கறி, லாஸ்கா, சிக்கன் ரைஸ். இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, நீ வேணால் போய் சாப்பிடு. இல்லைம்மாக்கு எனக்கு சாப்பாடெலாம் நான் அந்த காஃபி மாதிரி ஏதாவது குடிச்சுக்கிறேன். காஃபி குடித்தா போதுமா? நான் தான் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் கொடுத்தாங்களே. எல்லாமே ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. வரைக்கும் பஸ்ஸில் ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பிடாமையா இருப்பாங்க. ஒரு பன்னு கடை, காஃபி கடை இருக்குது. இதே ஒன்று சாப்பிட்டு இந்த மீட்டரில் பார்ப்போம். அந்த ஹோட்டலுக்குள்ளே போகாத விலை அதிகமாக இருக்கும். இங்கிட்டு வெளியில் மானிட்டர் பாரு அதில் பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு வா. சரசு வந்து ஹோட்டலுக்கு போகாமல் உள்ள வெளில மெனுவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி மெனுவை பார்த்துட்டு இருக்கா. அவள் காஃபி குடித்தா போதுன்றா. காஃபி குடிக்கிறதுக்கு பேசாமல் அதை நீ சாப்பிட்டே போயிடலாம். ஆமாம், அதுக்கு 12,000 கொடுக்குறதுக்கு இது நீ வந்து சாப்பிட்டே போயிடலாம். அங்கே பாரு, நசிலமாக்கு இருக்குது. நீ சாப்பிடுவியா? எனக்கு பிடிக்கலன்னா நீ சாப்பிட்றணும்.
இட்லி இருக்குது, இட்லி நான் சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா யோசிப்பேன், எனக்கு சாப்பிட பிடிக்காது. இட்லியே சாப்பிட்டுக்கோ. காஃபி இருந்தாலே போதும். இட்லி இருக்குது, இட்லி எடுத்துகிட்டு இருப்போம். டெர்மினல் T1 இறங்கி கேட் சியில் போய் நம்ம அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்கணும். ஆக்சுவலாக வந்து இங்கே கேட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் பிடிக்கணும். C14 நம்மளோட கேட் நம்பரு. இன்னும் சாப்பிடல, அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குமா. ஸோ அதனால் இங்கே ஏறி போய் சாப்பிட்டுக்கலான்றதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சிங்கப்பூர்லேயே இது போயிருக்கோம். அவ்வளோதான். Kita akan melepaskan korelasi untuk kesihatan. Sila pegang susun tangan sebelum keluar. Selamat jalan. Attention. இந்த வியூ பாருங்க, லைக் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் இங்கே நிற்கிது. செம்ம அழகாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இங்கே உட்காரக்கலாம், சூப்பராக இருக்குது. எல்லா பக்கமும் சூப்பர் க்ரீனரியாக ஒரு பயங்கர வியூவோட இத்தனை ஃப்ளைட்டை பார்க்குறப்போ செம்ம அமேசிங்காக இருக்குது. ஃபைனலி we reached the destination. இங்கே வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட் இருந்துச்சு. கரெக்டாக எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, லிஃப்ட்டுன்னு நினச்சி நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு இன்டோர் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சிங்கப்பூரில் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே புதுசாக கட்டியிருக்காங்க போல். போன தாட்டி வந்தப்போ இதெல்லாம் பார்க்கல. ஏன் அப்படின்னா டெர்மினல் 1 கேட் சியில் இருக்கு. நல்ல மழை பெஞ்சதுனால கிளைமேட்டும் சும்மா சில்லு சில்லுன்னு இருக்கு. ஆமாம், லைக் வந்து நான் எப்போவுமே என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோன்னா இமிக்ரேஷன் போகலன்னா ஒரு ஜெயில் மாதிரி அதுக்குள்ளேயே இருக்கணும். ஒரு ஓப்பன் அட்மாஸ்பியர் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே நீ வந்து பார்க்க முடியும்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. சூப்பராக இருக்குது. பசிக்கு தான் சாப்பிட்ணும். ட்ரெஸ்லிங்காக அழகாக தண்ணி இது ஆகி இதே ஒரு ஸ்பாட். ஐ எம் ஸோ ஹாப்பி, லைக் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது. அப்புறம் அப்படியே போயிடலான்னாரு. நான் முடியாது, காலைக்கடன் என்ன வாங்க. ஆக்சுவலாக ரியல் ட்ரீ அப்படின்னும், ரியல் ட்ரீ காலைக்கடன் ரியல் ட்ரீ அப்படின்னும். வா, இங்கே பாரு, இதான் என்னது ஃபால்ஸு, பறவை, சூப்பராக இருக்குல்ல. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுறான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. இப்போ வந்து எனக்கு அப்படியே முட்டிக்கு நிற்குது. மூஞ்ச பாருங்க, அடக்க முடியலை. அடக்குமா அடங்குன்னு ஆளா. லிஃப்ட் எவ்வளோ அழகாக இருக்கு. கவாலி காத்திர அவசரம். எங்கிட்டு போனோம்? அந்த பக்கம் தானே, அந்த பக்கம் இதுதானே C4. நீ டாய்லெட் போயிட்டு வா, இந்த புடி வச்சுட்டு போ, பேக்கை கொடுத்துட்டு போ. ஒரு நாளில் இதுக்குள்ளே எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் வந்து ஒரு நாளில் இங்கே எத்தனை லட்சம் பேர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போவாங்கன்னு தெரியல. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க பாருங்கள். ஸோ மலேசியா ஏர்போர்ட்டை நாங்கள் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஹியூஜ் ஆக்சுவலி. நான் வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட் போட்டிருக்கலாம்ல, அதான் சூப்பராக இருக்கும்னு நினச்சேன், சொல்லிகிட்டு இருந்தேன். பட் திஸ் இஸ் பியூட்டிஃபுல். லிஃப்டே பயங்கரமாக இருக்குது. The next day. ஆக்சுவலாக வந்து என்னோடய பர்ஸு மிஸ் ஆகிருந்துச்சு. அதில் தான் எல்லா கார்டும் இருந்துச்சு. அந்த கார்டெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். எல்லா கார்டுக்கும் வந்து நான் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். IOBலேயும் ஆன் பண்ணி தான் இருக்குது. ஆனால் ஏன் ஒர்க் ஆகலைன்னு தெரியல. இப்போ சரசு காஃபி குடிக்க போய் காஃபி குடிக்க முடியல. அதனால் என்ன சாப்பிட போகிறோம்? நேரம் இது பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ளைட்டில் வந்து கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? காசு கட்டி தான் சாப்பாடு வாங்கினா என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஜப்பனீஸ் காசு கொடுத்தா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க. அப்போ மாற்றி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். மதியானம் மீல்ஸ் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்து எல்லாம் தேடி வாண்டடாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆமாம், எல்லாருக்குமே கொடுத்தாங்கல்ல, எல்லாம் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ரீலில் பார்த்தேன், நீ சாப்பிட்ற உனக்கு வந்து இன்னும் வேணும் அப்படின்னா மிச்சம் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மிச்சம் சாப்பாடு இருந்தால் திரும்பி கொடுப்பாங்க. கடைசியாக எல்லோரும் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் C12 C14 ரெண்டுமே ஒரே ஓப்பன் தான். மெல்போர்ன் ஃப்ளைட்டுக்கெல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு 10 மினிட்ஸ் டைம் இருக்குது. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு நல்ல பெரிய ஃப்ளைட்டுங்க. டிவி எல்லாம் இருக்குது. ஏரோப்ளைன் மோடு பாருங்கள். டைம் டு டெஸ்டினேஷன் 6 hours 21 minutes போயிடும். ஆட்டிடியூட் 40 meters, 236 ஹெட்டிங், லொக்கேஷன், ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, டெம்பரேச்சரு எல்லாமே காட்டுது. கேம் விளாட்லாம். கிட்ஸ் மோடில் யார் போகிறாங்க, கால் க்யூ இங்கேருந்தே கால் பண்ணிக்கலாம். கேன்சல் க்யூ கால், இங்கே நம்ம தூவிட மாட்டாங்க. வேக் ஃபார் மீல்ஸு.
சாப்பாடு எல்லாமே இதில் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெரிய தூரமாக போகிற ஃப்ளைட்லாம் அப்படி தான் இருக்கும் போல். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறோம். என் பிள்ளைங்கள்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்த வாட்டி இதே மாதிரி ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போங்கன்னு வாங்க, கூட்டிகிட்டு போயிடுவோம். எப்பயுமே நம்ம பெருசாக எய்ம் பண்ணால் தான் சின்னதாக நடக்கும். அதனால் நம்ம எப்பயுமே பெருசாகவே எய்ம் பண்ணோம். அதான் என் பிள்ளைங்களாம் சொல்லி கொடுத்து வளர்த்துறேன். நல்ல பெரிய ஃப்ளைட்டுங்க. 3 கேபின் இருக்குல்ல, 4 கேபின் இருக்கு. படா சைஸ். இந்த வாட்டி நான் சரசிட்ட நான் கேட்டு வாங்கிட்டேன். ஜன்னல் சீட்டு நல்லா படுத்து தூங்கிடலாம். சூப்பராக இருக்கலாம். எப்படிலாம் சத்தம் இல்லாமல் கேட்குறது பார்த்தா சரசுக்கு ஹெட்செட்லாம் கொடுத்துட்டாங்க. டிவி இருக்குது, ஆனால் எப்படி இதை யூஸ் பண்ணுறது, சத்தமாக இருக்குன்னு யோசிச்சுட்டு ஹெட்செட்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம ஊர் பஸ் மாதிரி டிவி இருக்கும் ஓடாதுன்னு நினச்சேன். ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். அது சரசு முடிஞ்ச ஒரு சந்தோஷம் தான். என் பிள்ளை வந்துருக்கலாம், ரெசிபியாக வந்துருக்கலாம். எவ்வளோ தாட்டி பார்த்தாலும் அந்த ஹாரி பாட்டர் மட்டும் எனக்கு போரே அடிக்காது. திரும்பி திரும்பி நான் பார்த்துட்டே இருக்கேன். ஃப்ளைட்டோட ஓவரால் வியூ பாருங்கள். வேகத்துக்குள்ளே போகிறது எல்லாமே கேமராவில் தெரியுது. வாவ், இப்படி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை. லைவாக ஃப்ளைட் போகுது, இந்த டிவியில் கேமரா வழியாக தெரியுது. வேற லெவல். லைட் எரியுது. எப்பயுமே லைட்டு தான் வரும். இதெல்லாம் பார்த்ததில்ல. காலையில் வரது ஃபஸ்ட் டைம். பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரசு என்ன பண்ணுற? A few moments later. பல மணி ட்ராவலுக்கு அப்புறம் பல ஆயிரம் கிலோமீட்டர் பறந்து ஜப்பானை ரீச் ஆகிட்டோம். அவசர அவசரமாக ஓடியாந்துட்டுருக்கோம். ஏன்னா ரூம் செக்இன் டைம் 6 மணி ஆமாம். இங்கே இறங்குறப்ப மணி 6 ஆயிடுச்சு. ரூமுக்கு ஃபோனும் போக மாட்டேனுது. சரசு பயப்படுற ரூம் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு. கவலைப்படாத, நான் இருக்கிறேன், உனக்கு ரூம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். வேக வேகமாக வரும். ஏன்னா கூட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன், லேட் ஆகிடும். நம்ம கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் எடுக்கணும். இருந்தாலும் லைட்டில் செக் பண்ணி பெட்டியெல்லாம் எடுக்கணும்ல. சரசு எங்கே போகணும் நம்மளோடது? B5. சரசு எஸ், சீக்கிரவா. இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் போகிறோம். ஸோ இங்கேருந்து டோக்கியோ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரே பஸ்ஸு. ட்ரெயினில் போனால் 2 இது மாறணும். அதனால் வந்து இப்படி போகிறோம். ஆனால் அந்த 2 இது மாற்றினா ஒன்று டேரெக்டாக வந்து நம்ம இதுக்கே போயிருக்கலாம், கந்தா ஸ்டேஷனுக்கே போயிருக்கலாம். பட் இப்போ வந்து நம்ம ஒரு இது மாதிரி திரும்பி அங்கேருந்து இது பிடிக்கலான் இருக்கிறோம். எப்போ போகிறது? அப்புறம் இப்போ நம்ம 6ல் இறங்கி வெளில வரணும். 6 எங்கே இருக்குது? அதான் இந்த டெர்மினல் 3 இப்படி தான் கை காட்டணும். தட் எங்கிட்டு போகணும்? சரசு வந்து ட்ரெயினில் தான் போகணுன்னு அடம் பிடிச்சா. ஆனால் நான் வந்து ட்ரெயினில் இந்த லக்கேஜெல்லாம் எடுத்து போயிட்டு ஃபஸ்ட்டு டே வந்து அலைய முடியாது. ஆல்ரெடி ரூம் வந்து 6 மணிக்குள்ளே நம்ம செக் பண்ணணும். மணி இப்போ போகிறதுக்கு 8 மணி ஆயிரும். நான் இங்கே டோக்கியோ ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து கந்தா ஸ்டேஷன் போய் தான் ரூம் பிடிக்கணும். அதுவும் பஸ்ஸில் போகலான்னு சொல்லி பஸ் பிடிச்சிட்டேன். 2 பஸ் இருக்குது. 2 பஸ் இருக்குது. ஒன்று ஏர்போர்ட் பஸ்ஸு, அது வந்து ஒரு ஆளுக்கு 3500 எண்ணு. இது ஒரு ஆளுக்கு 1500 எண்ணு. இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி போய்க்கணும். டாக்ஸிலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சிம் கார்டோட விலை 15 டேஸ்க்கு 7500 எண்ணு. என்ன சம்பவம் ஆச்சு தெரியுங்களா? நான் எப்பயுமே வந்து கரெக்டாக பண்ணிடுவேன். ஒரு இமிக்ரேஷனோட QR கோடு ஒன்று எடுக்கணும். அந்த QR கோடு எடுக்கிறப்ப என்னோட எடுத்துட்டேன். சரஸோட QR கார்டு கடைசி ஸ்டெப்பு வந்து நிப்பாட்டி வச்சுட்டேன். பார்த்தா மட்டும் எப்படி தெரியும்னு தெரியல, கரெக்டாக இமிக்ரேஷன் நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சுட்டாங்க. சிங்கப்பூர்லேயும் இதே தான் பண்ணீங்க. அதுக்கப்புறமேட்டு சொல்லிக்கிள்ளி மறுபடியும் அவன் ஃபார்ம் எழுதி கொடுத்துக்குள்ள நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதை காட்டி வெளில வரதுக்குள்ளே சரசு கொஞ்சம் பதறிட்டு அப்படியே திருப்பி சென்னை அனுப்பி விட்டுருவாங்கன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப ஆக்ஷன் போடாதீங்க. நீங்கள் தான் பதறணும். நான் எதுக்கு ப்ளீஸ் ஹெல்ப் மீ லீவ் ஐ வில் கோ கேர்ள் அப்படின்ட்டு இருந்தீங்க. ஆமாம், ஆசைப்பட்டது நீ, அதனால தான் உனக்கு வந்து சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் அனுப்ப மாட்டாங்க, அவங்க ஃபில் தான் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த பஸ் வந்து ஒரு லோக்கல் பஸ் மாதிரி. இதுக்கு வந்து 4 லக்கேஜ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு 2 சீட்டு பெல்ட் இருக்குது பார்த்தியா? ஒரு டிக்கெட்டுக்கு சீட் பெல்ட்
ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே இருந்தால் வந்து நாளைக்கு நம்ம ஷின்கான்சன் ஏறணும். குளிர் பிக்குதுங்க, பயங்கர குளிர். அப்புறம் டாக்ஸி ட்ரை பண்ணிட்டுருக்கிறாரு. எந்த டாக்ஸி புக் பண்ணுறது என்னன்னு தெரியல, கேட்டுட்ருக்காரு. ஃபைனலி நம்ம ஜப்பான் வந்துட்டோம். ஃபைனலி இல்லை, நம்ம வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐமேக்ஸ் கந்தா ஈஸ்ட் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க ரூம் புக் பண்ணோம். அரசு எப்படி ஹாப்பியா? வெரி வெரி ஹாப்பி. டோக்கியோவில் நைட்டு செக்இன் பண்ணிவிட்டு காலையில் கியோட்டோ வந்து நல்லா ஊரை சுற்றிட்டு இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன சமைக்க போகிறேன்? வெறுமே ரைஸ் வச்சா போதும். நம்மளோட ஃபேவரட்டான மம்மிஸ் மசாலா மேஜிக்ல நிறைய பவுடர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ பரண்ட பொடி, முடக்கட்டான் கிழங்கு அந்த பொடி, அதுக்கப்புறமேட்டு கொள்ளு பொடி, அதெல்லாம் எடுத்து காட்டு பேக்கேஜை கொண்டு வரேன். அது எல்லாமே இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கர் இருக்குல்ல, இது ஊறவே வைக்க வேணாமா, ஜஸ்ட் ஆன் பண்ணா போதுமா, அதுவே குக் பண்ணி கொடுத்துருமா, டைம் முடிஞ்சோன்னு சொல்லிடுமா. இது பாருங்க, இது எக் வைக்கிறது, வேக வைக்கிறதுக்கா? வேக வைக்கிறது. சரி டக்குன்னு எடுத்துட்டு வா பொடிய. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான்னு ஏன் சொல்றாங்கன்னு பாரு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சாப்பிட்றதுக்கான பொடியை நம்ம தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஹெல்த் மிக்ஸுக்கெல்லாம் நிறையா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி இதே நீங்கள் வாங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ 2 தான் நம்ம வந்துருக்கோம், 3 இருக்கும், அந்த பக்கத்தில் இருக்கும் பாரு, இல்லையா? 3 இருக்கும்பா. கொள்ளு பொடி, பரண்ட சாத பொடி. ஸோ ரெண்டுமே வந்து இட்லிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்டி பர்பஸாக சுட சுட சாப்பாடு போட்டு நல்லெண்ணெய் நெய்யெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் நெய்யும் வாங்கிட்டு வந்திருக்கோம், நல்லெண்ணெயும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை போட்டு சூப்பராக சாப்பிட போகிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஜப்பானை. எங்கள் கூட சேர்ந்து மறக்காமல் பாருங்கள். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதும்.